எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்மாழ்வாரிலே திருவாய்மொழியில 10வது நூறுல 10வது பதிகத்துல 10வது பாட்டு. இது பிரபந்த நம்பர் 3775. பிரபந்த நம்பர் 3775. பாட்டை சொல்றேன், கேட்டுக்கோ. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ. சூழ்ந்தகன்று ஆழ்ந்து உயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ. சூழ்ந்ததனில் பெரிய பர நன்மலர் ஜோதியோ. சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான வெண்பமேயோ. சூழ்ந்ததனில் பெரிய என்ன வரவரச் சூழ்ந்தாயோ. என்னவா வர சூழ்ந்தாயோ. இது பாட்டு. இதை பிரித்து படிக்கணும்னா, சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்து முடிவு பெரும் பாழேயோ. அதை இப்படி படிக்கணும். அது சூழ்ந்தகன்று ஆழ்ந்து உயர்ந்துன்னு இருக்கு. அதுல சூழ்ந்தகன்று ஆழ்ந்து உயர்ந்துன்னா நமக்கு டக்குன்னு ஒண்ணு புரியாது. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்து அப்படி எடுத்துக்கணும். எந்த முடிவில் பெரும் பாழையோ, முடிவில்லாத பெரும் பாழையோ. பாழையோன்னா அந்த போன தடவை சொன்னேன் பாருங்க, இந்த மூலப்பொருளாகும், மூலக்கூறாகிறதுக்கு பேர் பாழையன்னு பேர். மூலப்பொருள். சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான இன்பமோ. அது 2வது வரி. 3வது வரி சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான இன்பமோ. முதல்ல 2வது வரி சூழ்ந்ததனில் பெரிய பர நன்மலர் ஜோதியோ. அதான் சொன்னோம் இல்லையா. 3வது வரி சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான இன்பமேயோ. 3வது வரி. 4வது வரி சூழ்ந்து அதனில் பெரிய என் அவா அறச் சூழ்ந்தாயோ. அவா அறச் சூழ்ந்தாயோ. என்ன அவான்றது ஆசைகள். அவான்றது ஆசைகள். அது அறந்து போகணுமா. என் அவா அறச் சூழ்ந்தாயோ அப்படின்ற அந்த இடத்துல 10வது பாட்டு. சூழ்ந்து அகன்று ஆழ்ந்து உயர்ந்த. பாருங்க, சூழ்ந்து எங்கும் பரவி, அகன்று அகலமா பரவி, ஆழ்ந்து ஆழமா பரவி, உயர்ந்து உயரமா பரவி, ஆக எல்லா இடத்துலையும் மொத்தத்துல வியாபிச்சிருக்காரு அர்த்தம். முடிவில்ல, அவ்வளவு பெரியது. முடிவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா முடிவில்னா முடிவு இல்லாத. முடிவில்ன்றது தனியாட்டுக்கணும், பெரும்பாழைன்றது தனியாட்டுக்கணும். முடிவில்னா முடிவே இல்லாத பெரும் பாழையோ. பெரிய மூலப்பொருளாகிய விளைநிலம் தான். பெரிய மூலப்பொருளாகிய விளைநிலம். ஒரு விளைநிலம் இருந்தால் ஒரு பொருள் விளையும். அந்த மூலப்பொருள் ஒன்று விளையணும்னா அதுக்கு ஒன்று விளைநிலம் வேணும் இல்லையா. அந்த விளைநிலம் நீதானோ அப்படின்ற அந்த இடத்துல. அதுதான் பெரும் பாழையோ. பாழையோன்னா விளைநிலம் நீதானோன்ற அர்த்தம். மூலப்பொருளை விளைகின்ற நீ இடம் விளைநிலம் நீதானோ. சூழ்ந்ததனில் பெரிய பர நன்மலர் ஜோதியோ. சூழ்ந்துன்னா இந்த இடத்துல இந்த சூழ்ந்துக்கு உள்ளே இருந்துன்னு அர்த்தம். முதல் சூழ்ந்துக்கு எங்கும் பரவி. 2வது சூழ்ந்துக்கு உள்ளேயே இருந்து. 2வது வரியில முதல்ல சூழ்ந்து அதனில் பாருங்க, அது உள்ளே இருந்து அதனில் பெரிய, உள்ள இருந்து அதை விட பெரிய பர நன்மலர் ஜோதியோ. மூலையில் இருக்கும் நல்ல மலர்கள் போன்ற ஜோதியாக உள்ளாயோ. மூலைகள் இருக்க பெரிய நல்ல மலர்கள் இருக்க, அந்த மலர்ல ஜோதியா இருக்கியோ. அடுத்தது 3வது சூழ்ந்து அதனில்ன்றதுல 3வது சூழ்ந்துக்கு எங்கும் பிரகாசித்து வியாபித்து. சூழ்ந்துன்னா எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறது வேற, பரவி இருக்கிறது வேற. பரவி இருக்கிறதுன்றது தரையில நமக்கு எட்ட வரைக்கும் இருக்கிறது. வியாபிச்சு இருக்கிறதுன்றது இந்த காத்து இருக்கிற இடம் எல்லாத்துலயும் இருப்பார். மண் இருக்கிற இடம் எல்லாத்துலயும் இருப்பார். மண்ணிலையும் கீழையும் போய் இருக்கிறது தான் வியாபிக்கிறது. வியாபிக்கிறது தான் எங்க உடனே கேப்பே இல்லாத சுத்தமா எந்த இடத்துல பார்த்தா இருக்கிறதா வியாபிக்கிறது. அதுதான் இங்க சூழ்ந்ததனில் பெரிய சுடர்ஞான வெண்பமேயும். சூழ்ந்ததனில்ன்றது இருந்தது. பெரிய சுடர் ஞானன்றது சுடர் விட்டு பிரகாசிக்கும் ஞானமாகிய, அப்படி எடுத்துக்கணும். சூழ்ந்ததனில் பெரிய சுடர் ஞான, சுடர் விட்டு எரியக்கூடிய ஞானமாகிய இன்பமேயோ. ஆனந்தமோ. யோன்றது ஒற்று. யோ ஒற்று, ஞாபகம் வச்சுக்கோ. யோக்கு அர்த்தம் தனியா கிடையாது. ஆனந்தமே தான். ஆனந்தமோ
ஆனந்தமேயோன்னா ஆனந்தமோ, ஆனந்தமே, ஆனந்தமே அப்படின்னு அர்த்தம், இன்பமேன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது ஒரு சூழ்ந்ததனில் வருது பாருங்க. சூழ்ந்ததனில் இன்பமேயோ ஆனந்தமோ. சூழ்ந்ததனில்ன்றது எல்லாத்தையும் தாண்டி, சூழ்ந்ததனின்றது எல்லாவற்றையும் கடந்துன்னு அர்த்தம் அந்த இடத்துல. சூழ்ந்ததனில் பெரிய எண் அவா. சூழ்ந்ததனில் பெரிய, அதனில் பெரிய, சூழ்ந்து எல்லாவற்றையும் கடந்து அதனில் பெரிய, எல்லாத்தையும் விட பெரிய என் அவா. இது எல்லாத்தையும் விட என்னோட ஆசை இருக்கே, மனசுல இருக்க ஆசை, அது ரொம்ப பொல்லாதான். என் அவா, என்னோட ஆசை இருக்கே, என்னோட ஆசைகள் அற, இதையெல்லாம் விட பெரிய, இந்த முதல்ல சொன்னார் பாருங்க, உயர்ந்த முடிவு இல்லாத மூலப்பொருளாக இருந்தியோ, அதை விட பெரிய பூலோகத்திலே கிடைக்கிற பெரிய மலர் ஜோதியா மாறினியோ, அது மாதிரி இருந்தியோ. சூழ்ந்தனில் பெரிய சுடஞான இன்பமே, மனசுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடிய பெரிய இன்பமா பேரானந்தமா இருந்தியோ, அதை விட பெரிய என்னுடைய ஆசைகள், என்னுடைய ஆசைகள் அதை விட பெருசுன்றார். என்னுடைய ஆசைகள் அதை அதனில் பெரிய, அதனில் பெரிய, அதை விட பெரிய என்னுடைய என்னுடைய ஆசைகள் இருக்கே அற, ஆசை என்ன, அதை விட உயர்ந்த, அதை விட உயர்ந்த என் அவார. சூழ்ந்ததனில் பெரிய எண் அவார, பெருசா இருக்கு எனக்கு ஆசை, அந்த ஆசைகளை எல்லாம் அறுத்து அற அற அவா அறன்னா அந்த ஆசைகளை எல்லாம் அறுக்கணும். ஆசைகளை பற்று எல்லாம் விட்டுறணும் இல்லையா, பற்று நீங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல. பற்று நீங்க. சூழ்ந்தாயோன்னா என்னை சூழ்ந்திருந்து ஆற தழுவி கொண்டாயோ, என்னோட பற்றுகள்லாம் நீங்கிறதுக்காக என்னை வந்து சூழ்ந்து தழுவி வேண்டியா அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றாரு. அதுதான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார் மோட்சத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து பெருமாளோட காலடியே நம்மாழ்வார் போய் தலையை வச்சுட்டு அப்படியே சேவிக்கிற மாதிரி இருக்கும். அதோட துளசியை போட்டு மூடிடுவா. அது அந்த ராப்பத்து முடிஞ்ச உடனே நடக்கும். ராப்பத்து முடிகிற அன்றைக்கி அதுக்கு முதல் நாளும் நடக்கும். அது என்ன பண்ணுவோம், நம்மாழ்வாரை அங்கே கொண்டு, நம்மாழ்வார் மோட்சம் அதுதான். நம்மாழ்வாரை கொண்டு அந்த ஆற தழுவினாராம் பெருமாள். ஆற தழுவி கூட்டின்னு போகிறாராம் கடைசியில். பெருமாள் நம்மாழ்வார் காலம் முடியும் போது அவர் ஆற தழுவி கூட்டின்னு போகிறாராம். அதுதான் இங்கே வந்து ஆற தழுவுறதுன்றது அவரோட சிலையை வந்து, அதனால தான் அவரோட சரணாகதி, அவரோட காலை அப்படியே சேவிச்சுட்டு பெருமாள் சேவிக்கிற மாதிரி கைத்தலை சேவையாக கொண்டு காமிப்பா. பெருமாளை கொண்டு அப்படியே சேவிக்க வச்சுட்டு அப்படியே மேலே துளசியை போட்டு மூடிடுவா. மூடிட்ட உடனே நம்மாழ்வார் மோட்சம். வைகுண்ட சென்னைக்கு தான் அது நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த இதை பண்ணுறாரு. அதைத்தான் சொல்கிறார், சூழ்ந்து பற்று நீங்க சூழ்ந்தாயோன்னா என்னை சூழ்ந்து ஆற தழுவி கொண்டாயோ அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு நீங்கள் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, எங்கும் பரவி, அகன்று பரவி, மேலும் கீழும் பரவி, முடிவில்லாத பெரிய நிலம் போன்ற மூலக்கூறாக ஆனாயோ, அதை விட பெரிய ஜீவாத்மாவுக்கு ஜோதியாக பிரகாசிக்கும் பரம்பொருள் ஆனாயோ, பரம்பொருள் பரமாத்மாவானாயோ. அதை விட பெருசு என்னன்னா, எங்கும் வியாபித்து இருக்கும் சுடர் விட்டு பிரகாசிக்கும் ஞானமாக ஆனாயோ, ஞானமாக யோகானந்தம், ஆனந்தமாக யோகானந்தம், அதுதான் பேரானந்தமாக ஆனாயோ. அதுக்கடுத்தது அதை விட பெரிய என் ஆசையை அறுபட செய்ய என்னை சூழ்ந்து ஆற தழுவி கொண்டாயோ அப்படின்றாருங்க. என்னோட ஆசையை அறுத்துட்டு என்னை சூழ்ந்துட்டியா, அறுத்துட்டு என்னை சூழ்ந்து தழுவிட்டியா, இல்லை என்னோட ஆசையை அறத்துக்காக சூழ்ந்து தழுவியா அப்படின்றார் இந்த இடத்துல. நம்மளோட மோட்சம் தான் அந்த கடைசி பாட்டு. தேங்க்யூ. நாளைக்கு பார்ப்போம் அடுத்து. தேங்க்யூ.